ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெட் ரெடி வித் மீ தான் டு மை ஆஃபீஸ். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படி ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு ட்ரிபியூட் சம்மன் ஸ்பெஷல் இன் மை என்டையர் லைஃப். வெரி 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 ஸ்பெஷல். எஸ், எக்ஸாக்ட்லி, தட் இஸ் மை மதர். மதர்ஸ் டே வரப்போகுது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐ நோ தட் ஹவு மச் மை மதர் இஸ் சஃபரிங்னு. இருந்தாலும் நான் என் லைஃப்பில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன். I don't want to make this video very emotional. So see, every girls will go through the postpartum depression. So என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி postpartum depression இல்லை குழந்தை பெற்றதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மாவோட வேலையை உணர்ந்துட்டேன். that is not true. Because நான் குழந்தை பெற்றதுக்கப்புறம் என் டிப்ரெஷனுக்குள்ளேயே எங்கள் அம்மா எனக்கு கொண்டு போகிறேன். I never went into a depression, and even pregnancy டைமில் இருந்தப்போ கூட I never felt I'm feeling bad or I'm staying alone. எதுவுமே எனக்கு வந்து ஃபீல் ஆகல. பிகாஸ் என் அம்மா வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிட்டாங்க. எவ்ரி ஒன்ஸ் மதர் இஸ் சேம் தான். அண்ட் நான் டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐ கோ த்ரூ த மெனி 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 ப்ராப்ளம்ஸ் as I understood how tough it is to raise a child alone. அந்த டைமில் என் அம்மா இல்லைன்னா ஆப்வியஸாக என்னால் நானே என் பையனும் இருந்திருக்க கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு குழந்தைய வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம்னு நவ் ஐ நோ. பட் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு 20 years பேக் சிங்கிள் பேரண்டாக இருந்து 2 குழந்தைங்க வளர்த்துறாங்க. சீரியஸ்லி அந்த காலகட்டத்தில் சேலரி, குழந்தைங்க, வீடு, வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ், மை மதர் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் வந்து சிங்கிள் மதர் ஆனப்போ மை மாம் ஒன்லி செட், நான் அவங்க கூட இருக்கேன், நீ உன் லைஃப்பை பாரு. We are there to support you, not only support me, they are also raising my child, not as a grandma. She is raising my child as her child. Even என் பையனை இப்போ கூப்பிட்டா கூட he used to call my mom as a mom, not me. என்னை வந்து சிகுன்னு தான் கூப்பிடுவான். என் அம்மாவை தான் அம்மான்னு கூப்பிடுவான். ஸோ அதுலேருந்தே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து எப்படி என் குழந்தைய வளர்த்திட்டு இருக்காங்கன்னு. இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன். ஈவன் தோ மை சன் நெவர் மிஸ்ட் மீ, பிகாஸ் தேர் இஸ் another mom who is taking care of my son. என்னை விட எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கும் என் பையனுக்கும் எங்கள் அம்மா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இல்லாத வாழ்க்கையை வந்து என்னால் ஒரு நாள் நினச்சி பார்க்க முடியாது. ஒரு நாள் ரன் ஆகாது எங்கள் அம்மா இல்லைன்னா. சொல்லப்போனால் எங்கள் அம்மா படாத கஷ்டம் இல்லைங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. we don't have any support. என் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எங்கள் அம்மாவோட சிஸ்டர், பிரதர், யாருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷீ ஸ்டாண்ட் alone like a warrior. எங்கள் அம்மா தனியாக சிங்கிள் உமனாக இருந்து போராடி எங்களை வந்து ராஜா ராணி மாதிரி வாங்க வச்சாங்க எங்கள் வீட்டில். கஷ்டம் தானே? ஒரு வீடியோ ஐ ஹோப் மேக் மை மாம் வெரி ஹாப்பி. எனக்கு உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியலமா. எப்படியாவது இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நாள் நிம்மதியாக உட்காந்துற மட்டும்தான் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஆனால் பக்கத்துலேயாவது வந்து உட்காருவேன். ஏன்னா ரொம்ப நான் அப்செட்டாக இருக்கும்போது எனக்கு தனியாக உட்காந்தாலும் ஏதாவது இருந்தாலும் ஐ ஃபீல் ஸோ பேட், வந்து உங்கள் பக்கத்துலேயாவது உட்காருவேன். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லைம்மா. எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. சாரிம்மா, நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், நிறையா உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன், நிறையா சொல்கிறதுக்கே அளவில்லாத நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். அவ்வளோத்தையும் பொறுத்துட்டு என்னை வந்து சகிச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கிவ் அ பெஸ்ட் மாம் அவார்ட். யூ ஆர் மை பெஸ்ட் ஹியூமன். எல்லாமே நீங்கள் எனக்கு தான். அம்மா மட்டும் இல்லை, அப்பா, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்டு, ஸ்ட்ராங் பர்சன், அப்புறம் வேறு என்ன, எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் தான். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர்ன்ற அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, எனக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், நான் உங்களை அழுக வைக்கக்கூடாது, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் கூட அவ்வளோ மிஸ் பண்ணேன், உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் தனியாக இருக்க மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட சொல்கிறது எதுவுமே தெரியாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நடக்குன்னா ஸோ நான் இந்த வருஷம் நான் உங்க கூட மதர்ஸ் டேக்கு இல்லை, எல்லா வருஷமும் உங்க கூட தான் இருப்பேன். பட் திஸ் இயர் நான் இங்கே தனியாக இருக்கேன். ஆப்வியஸாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ வெயிட் ஃபார் மை சர்ப்ரைஸ். அண்ட் ஐ லவ் யூ மேம். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் எனக்கு சொல்ல தெரியல. ஹாப்பி மதர்ஸ் டே டு த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இன் மை என்டையர் லைஃப். மை உயிரே, என் உலகமே, என் சொந்தமே, என் பந்தமே, என்னோட மொத்தத்துக்கும் ரொம்ப நன்றி.
Happy Mother's Day and love you. Thank you. Bye.